Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titans episode 88 part 1. ஓபன் பண்ணா நம்ம எபிசோட்ல பார்த்தோமே எரனு மரத்துக்கடியில தூங்கிட்டு இருப்பான். மிகாசா வந்து எழுப்பி விடுவா. விறகு கட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புவாங்கல்ல, அந்த சீனை தான் காட்டுவாங்க. நல்லா பச்சை பசேல்னு புல்லு மெத்து மெத்துன்னு இருக்கும். மரத்துக்கடியில வேற நல்லா காத்தோட்டம், தூக்கம் வராமையா இருக்கும். என்ன நடந்துச்சு, நான் எப்ப இங்க தூங்க ஆரம்பிச்சேன்னு அவன் எல்லாத்தையுமே மறந்துட்டான். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம பையன் அழுதுகிட்டு இருந்திருப்பான். ஏன்டா அழுதுகிட்டு இருந்தான்னு மிகாசாக்கு ஒன்னும் புரியல. அப்படியே கட் பண்ணி அந்த திருட்டு பயலையும் அவனோட அண்ணனையும் காட்டுவாங்க. ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா திருந பணம் எல்லாத்தையுமே காட்டுக்குள்ள இருக்க மரத்துக்கடியில தான் மறைச்சு வச்சுட்டு இருந்திருக்கானுங்க. இது ஃபுல்லாகிற வரைக்கும் நம்ம சேர்த்தணும், அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஒரு சூப்பரான இடத்துக்கு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி திருட்டு வேலை பண்ணதுனால தான் ராம்ஜின் அந்த பெரிய பையனோட கை பாத்தீங்கன்னா போயிருச்சு. இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தோம்னா இன்னொரு கையும் போயிருமே, அப்புறம் கிராண்ட்பா ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு அப்படின்ட்டு அவன் கவலைப்படுவான். என்ன பண்றது, இதை யாராச்சும் பண்ணி ஆகணும்ல. இதே டென்ட்ல எத்தனை நாளைக்கு வாழ முடியும்? வின்டர் வந்தா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. வருஷம் நம்ம ஆளுங்க எல்லாருமே செத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அந்த சின்ன பையன்ட்ட ஹலில், இஃப் இன் கேஸ் நான் மட்டும் செத்துட்டேன் அப்படின்னா நீ தான் இந்த பணத்தை எல்லாத்துக்கிட்டையும் கொடுக்கணும், எனக்காண்டி பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க யாரோ வர்ற சவுண்ட் கேட்குமா. உடனே பணத்தை மறப்பானுங்க. பார்த்தா ஏகப்பட்ட பேரு மரண பீதியில ஓடிட்டு இருப்பாங்க. ஐயோ ஐயோ ஐயோன்னு. ஆமா, டவுனுக்குள்ள இருக்க பீப்புள் எல்லாம் எதுக்காக இப்படி பயந்து ஓடுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடமே பயங்கரமா அதிரும். அது மட்டும் இல்லாம பேர்ட்ஸுங்க எல்லாமே பீதியில கதறிக்கிட்டு அங்க இருந்து பறந்து போகுங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே மேல இருந்து பாப்பானுங்க. பார்த்தா ரம்பிளிங் அங்க நடந்துகிட்டு இருக்குது. அப்படியே எல்லாம் ஜோடி போட்டு வந்துட்டு இருப்பானுங்க பாருங்க. பார்க்கவே பயங்கரமா இருக்கும். இன்னும் சொல்ல போனா பயமா இருக்கும். யோசிச்சு பாருங்க இந்த மாதிரிலாம் நடந்தா எப்படி இருக்கும். அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக். எப்போனா நம்ம பையன் எல்லாத்தையும் விட்டு தனியா வந்தான்ல, அந்த டைம் ஊருக்குள்ள அப்படியே சுத்திட்டு இருப்பான். அப்போ பையனுக்கு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல எக்ஸாக்டா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா இவன் தான் இவங்க எல்லாத்தையுமே கொல்ல போறான்னு மட்டும் தெரியுது. அவங்களாம் சாகறதுக்கு முன்னாடி நானே எல்லாத்தையும் கொல்ல போறேன், ஏன்னா இதை நான் தான் பண்ணணும்னு ஆல்ரெடி முடிவெடுக்கப்பட்டது. இது இல்லாம பாரடைஸ் ஐலாண்ட்ல சர்வைவ் ஆகிறதுக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா எதுவுமே இல்ல. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில ஏதாச்சும் ஒரு முட்டுச்சந்துக்கு தான் வந்து நிக்குது. அதனால இங்க இருக்க வீடுகள், மக்கள், அனிமல்ஸ், பேர்ட்ஸ்ன்னு ஒண்ணு விடாம எல்லாமே சாக போகுதுங்க. அவங்களோட கனவுகள் முதற்கொண்டு எல்லாமே அழிய போகுதுன்னு சொல்லும் போது அங்க ஒரு அம்மா குழந்தைய தூக்கிட்டு போவாங்களா, அதை பார்த்த உடனே இவனுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வரும். அம்மா, நீங்க உயிரோட இருந்தீங்கன்னா என்ன யோசிப்பீங்க? எல்டியன்ஸ் தான் சாகணுமா? அந்த வாலோட கிங்கு சாவணுங்கிற ஒரு பாதையை சூஸ் பண்ணாரு. அதை சூஸ் பண்ணி இந்த உலகத்துல எல்டியன்ஸ் எல்லாருமே சாகணுமா, இல்ல இந்த உலகத்தையே அழிக்கணுமா? ஆனா எல்டியன்ஸ் எல்லாம் செத்து போனா டைட்டன் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டா முடிஞ்சிரும், அது உண்மைதான். ஆனா அப்படி ஒரு முடிவுக்கு கொண்டு வரத அவனால ஏத்துக்க முடியல. இப்படி நம்ம பையன் ஒரே குழப்பத்துல இருக்கும்போது அங்க சைடுல ஒரு மூத்திர சந்துக்குள்ள ஒரு பொடிப்பையில போட்டு 4-5 பேர் கும்மு கும்மு கும்முன்னு கும்மி எடுத்துட்டு இருப்பானுங்க. இந்த சீனுமே நம்ம பையன் மெமரியில இருக்குது. யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பொடிப்பையன். இந்த பையலையுமே நம்ம பையன் காப்பாத்தி இருப்பான். சரின்ட்டு அங்க போய் நிப்பான். பார்த்தா அங்க இருக்க கடைக்காரனுகளும் காவாலி பயிலும். இவனை பார்த்த உடனே இந்த பொடிப்பைய வெளிநாட்டுல இருந்து வந்திருக்க ஒரு அகதி, சொல்ல போனா ஒரு பிட் பாக்கெட், எல்லாரோட பாக்கெட்ல இருந்தும் அசால்ட்டா திருடிடுறான். கஷ்டப்பட்டு நாங்க இங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரிலாம் பண்ணா எங்களால ஏத்துக்க முடியுமா? அதனால இந்த மாதிரி கொசுக்களுக்கு 4 போடு போட்டாதான் திருந்துவானுங்க. நீங்க எதுவும் தொல்லை பண்ணிட்டு வராத, கிளம்புன நம்ம பயிலும் ஓகேன்ட்டு திரும்பிடுவான். அந்த பொடிப்பயலோட மூஞ்ச பாக்கணுமே, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாம போறாருன்ட்டு அப்படியே கவலையோட பாப்பான். அப்போ இறன் என்ன யோசிப்பான் தெரியுமா? எப்படி இருந்தாலும் நான் இந்த பயலையும் சேர்த்தி கொள்ள தான் போறேன். எப்போ அந்த ரம்பிளிங் அப்போ அப்படி இருக்கும்போது இப்ப நான் நல்ல மாதிரி இவனை காப்பாத்தினா மட்டும் நான் நல்லவன் ஆயிருவானா அப்படின்னு தான் நினைச்சிட்டு போவான். அங்க அவனுங்க 3 பேரும் ரவுண்டு கட்டி நின்று அடி 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 அடின்னு அடிப்பானுங்க பாருங்க. பாவம் அந்த பொடிப்பயலால சுத்தமா முடியல. பட் கடைசியில நம்ம பையன் அவனை காப்பாத்திடுவான். காப்பாத்தி அவனோட ஏரியாவுக்கு கூப்பிட்டு வந்திருப்பான். இந்த சீன் ஞாபகம் இருக்குதா? மிகாசா, அர்மின், கோனி, ஹாஞ்சி எல்லாருமே அங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு இறனை காணோன்னு மிகாசா தேடி வந்து அதுக்கப்புறம் இறனை அந்த மலை மேல வச்சு மீட் பண்ணி அப்புறம் தானே பார்ட்டி அது இதுன்னு கொண்டாடினாங்க. அந்த டைம்ல தான் இது நடந்திருக்கும். இவன் காப்பாத்தி கொண்டு வரும்போதே அவனுக்கு தெரியும் இப்ப இவனை காப்பாத்தினாலும் எதுவும் மாற போறது இல்லன்னு. சொல்ல போனா நானும் ஒன்ன மாதிரி தான் ரெய்னர், ஒரு அரக்கு இருக்கேன், என்னையவே என்னால நம்ப முடியலம்பா. அந்த டைம் நம்மளால அடிச்சு போட்ட ஆளுங்க எல்லாத்தையும் காட்டுவாங்க, பேன்னு கிளப்பானுங்க. நல்லா வெளுத்து வாங்கிட்டான் போல. அந்த பொடி பையன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மானா. இல்ல தம்பி, நான் ஒன்னும் நல்லவன் இல்ல, ரொம்ப ரொம்ப மோசமானவன் அப்படின்ட்டு ஃபியூச்சர்ல இவங்க எல்லாத்தையுமே நம்ம கொல்லத்தானே போறோம்னு கதறி கதறி அழுதுருப்பான். என்னைய மன்னிச்சிருன்னு. எதுக்காக அவன் அழுகுறான்னு அப்ப அவனுக்கு தெரியல, ஆனா இப்ப தெரியும் இல்ல. கட் பண்ணி மறுபடியும் இப்ப ரம்பிளிங்க காட்டுறாங்க. எல்லாம் வாங்கடா வாங்கடா தப்பிச்சு ஓடலாம்னு சொல்லி மலை மேலாம் ஏறி ஓடுவாங்க. ஆனா அங்கேயும் பஞ்சாயத்து தான். ஏன்னா அந்த டைட்டன்ஸ்களை தடுக்கிறதுக்கு மலை, காடு, கடலுன்னு எதாலையும் முடியல. மலையில கூட ஜாலியா ஏறி வருதுங்க. இனிமேட்டு தப்பிக்கணும்னா ஹெவனுக்கு தான் போகணும், எஸ்கேப் ஆக வழி
வழியே இல்ல, மார்லைன்ஸே நமக்கு அலாட் கொடுக்கல அப்படின்ட்டு எல்லாம் கவலைப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டைட்டன்ஸுங்கெல்லாம் ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருக்குது, இனிமேட்டு தப்பிக்கிறதெல்லாம் வாய்ப்பே இல்லாத காரியம். அப்ப இதுங்க எல்லாமே நம்மள ஏறி மிதிச்சுக்கிட்டு போகுதுங்களா அப்படின்ட்டு அந்த பொடிப்பைய ஹலீல் பயப்படுவான். ராம்சி கிவ் அப் பண்ணாத, நம்ம என்னைக்குமே விடக்கூடாதுமா. அந்த டைம் மறுபடியும் நம்ம எரன் பேசினதை காட்டுவாங்க. எங்க ஐலாண்டையும் எல்டியாவையும் காப்பாத்தணும்னா நான் இதை பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுருப்பான். அதே நேரம் இங்க இவங்க தப்பிச்சு போகும்போது அந்த பொடிப்பைய கஷ்டப்பட்டு சேர்த்த காசெல்லாம் செதறி விழும். உயிர் போற நேரத்துல கூட எங்க மக்களுக்கு ஏதாச்சும் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த காசை தான் எடுக்க போவான். மறுபடியும் நம்ம எரனை காட்டுறாங்க. அவன் நான் வாளுக்கு வெளியில வேற ஒரு மாதிரி இருக்கும்னு நான் கனவு கண்டுட்டு இருந்தேன், ஆனா நான் நினைச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்குதுன்னு இருப்பான். இங்க அவங்க அண்ணன் ஹலீல் தம்பியை காப்பாத்த ட்ரை பண்ணிருப்பான். ஆல்மோஸ்ட் அந்த டைட்டானுங்க பக்கத்துல வந்துருச்சுங்க. அர்மீனோட புக்ல நம்ம எரன் பார்த்த உலகம் வேற, ஆனா வெளியில வாழ்ந்துகிட்டு இருக்க ஹியூமனிட்டி வேற மாதிரி இருக்குது, அது என்னைய ரொம்ப ஏமாத்திருச்சுன்னு அப்படி அழுவான். அப்போ கல்லு திருச்சு ராம்சி மேலையும் ஹலீல் மேலையும் வந்து விழுந்திருக்கும். அவ்வளவுதான், ராம்சிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கையில இப்ப காலும் போச்சு, ஏன்னா கால் மேல கல்லு கிடக்கும், அவனால எந்திரிச்சு ஓட முடியல. சரி தம்பியாச்சு தப்பிச்சிட்டானான்னு பார்த்தா அவன் தலையிலேயே கல்லு வந்திருக்கும். ஐயோன்னு பார்த்து அவன் கதறி அழுதுகிட்டு இருக்கும் போது அந்த டைட்டன் அப்படியே காலை அவன் மேல வைக்க வரும். நான் எல்லாத்தையுமே அழிச்சுதான் ஆகணும், என்னைய மன்னிச்சிருன்னு பயங்கரமா அழுதுருப்பான். அப்ப அந்த ராம்சி பைய கண்ணுக்கு யூமியர் நின்னுட்டு இருக்குது தெரியும். அப்படியே அந்த டைட்டன் மிதிக்கும், என்ன மன்னிச்சிருன்னு யாரன்னு சொல்லுவான். அவ்வளவுதான், மிதிச்சிட்டு டைட்டனுக்கு போயிருச்சுங்க. அந்த இடத்துல அந்த ரெண்டு பசங்களோட ரத்தக்கரை மட்டும்தான் இருக்குது, எலும்பு கூட தெரியல, எல்லாம் அப்படியே பவுடர் ஆயிருச்சு. பாருங்க அதுங்க நடந்த இடம் எப்படி இருக்குதுன்னு. அப்படியே கட் பண்ணா மார்லைன்ஸ் பாத்தீங்கன்னா அவனுக்குன்னு சொல்லி கேட்டு போட்டு எல்லாத்தையும் செக்யூர்டா வச்சிருப்பானுங்கல்ல, அந்த கேட்டை இந்த டைம்ல மூடி வச்சிருப்பானுங்க. ஐயோ கதவை துறங்கடா, நாங்க உள்ள வர்றோம், எங்களை காப்பாத்துங்க அப்படின்ட்டு எவ்வளவோ மக்கள்லாம் கதறுவாங்க. ஒண்ணு வேலைக்காகல, அந்த டைட்டன்ஸுங்க அப்படியே மிதிச்சு தள்ளிட்டு போவுங்க. அவ்வளவு நேரமா கஷ்டப்பட்டு தட்டினாங்களே கதவு, கொஞ்ச நேரத்துல அதோட நிலைமைய பாருங்க, கதவு மட்டும்தான் இருக்குது. ஒருவேளை இந்த கதவு கிட்ட நின்று இருந்தாங்கன்னா எஸ்கேப் ஆயிருப்பாங்களோ. அதுலயும் ஒரு சில விஷயத்த டைட்டன்ஸுங்க மிதிக்காம தான் போயிருக்குதுங்க. சோ இப்ப அந்த வால் டைட்டன்ஸுங்க ஊருக்குள்ள பூந்து போயிட்டு இருக்குதுங்க. ஆல்மோஸ்ட் காவாசி அழிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ அங்க ஜெயில இருப்பாங்களே கைதிங்க, அவங்களுக்கு வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியல. அதிர்வும் மக்கள் கதற சவுண்டும் கேட்ட உடனே யாராச்சும் இருக்கீங்களாடா எங்களை காப்பாத்துங்கடான்னு கதறுவாங்க. இதுதான் நம்ம ஜட்மெண்ட் டே, நம்ம சாக போறோம்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. சின்ன குழந்தைங்க எல்லாம் தெருவுல நின்னு கதருங்க. பண்ணு வேலைக்காகல, ஓட ஓட விட்டு மிதிச்சு தள்ளிட்டு டைட்டன்ஸுங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா கூட்ட நெரிசல்லையே செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர் அந்த டைட்டன்ஸுங்க மொத்தமும் ஒன்னா தானே வருதுங்க. இதுங்களோட ஹீட் பயங்கரமா இருக்குது, அதுலயே ஏகப்பட்ட பேர் எரிஞ்சிட்டாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, எப்படி காலுக்குள்ள பூந்து ஓடினாலும் அந்த ஹீட்ல எல்லாம் செத்து போயிருவாங்க. அவன் இங்க பயந்து ஓடிட்டு இருந்தா ஒவ்வொருத்தெல்லாம் கார் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகி ஓடுவான். அதுவும் மூட்டை முடிச்செல்லாம் அள்ளிக்கிட்டு ஒய்யால நாங்களும் வரணும்டாண்டு எல்லாம் அது மேல பாஞ்சி கடைசியில காரை ஓட்டிட்டு போனவனும் தப்பிக்கல, காரை எடுத்தவங்களும் தப்பிக்கல, மொத்தமா வச்சு மிதிச்சிருச்சுங்க. எல்லாம் கதறி அழுகிறத பாருங்க, பார்க்கவே பயங்கர கொடூரமா இருக்கும். பேசாம இருந்திருக்கலாம், எங்க கேட்டாங்க, சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்டுட்டு இப்ப கதறிட்டு இருக்காங்க. ட்ரெயின்ல எல்லாம் ஏறி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாங்க. ட்ரெயின் எல்லாம் நிரம்பி வலியுது. நம்ம ஊர்ல கும்பமேளாக்கு போறதுக்காக கூட்டம் அள்ளும் இல்ல, அந்த மாதிரி அள்ளிட்டு இருக்குது. சில பேர் அவங்க முடிவை ஏத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான் இதோட நம்ம செத்தோம் அப்படின்னு. அப்பதான் எரனோட பாடியை காட்டுறாங்க. அவனோட பாதி பாடி இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்குது, மிச்ச பாடி பாத்தீங்கன்னா அப்படியே நேரா வளைஞ்சு வருது. அப்ப எரனோட மனசுக்குள்ள நான் பிறந்தப்பவே என் முன்னாடி எனக்கு மூச்சு முட்டுற மாதிரி ஒரு செவுரு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அர்மின் புக்கை பார்த்தம்போது எல்லா இடமும் நிறைஞ்சிருக்கிற தண்ணி, குளுகுளுன்னு இருக்க ஐஸ் மலை மாதிரி நிறைஞ்சிருக்க மண்ணு, இது எல்லாத்தையுமே அனுபவிச்ச மக்கள் தான் அவங்களோட உண்மையான ஃப்ரீடத்தை என்ஜாய் பண்ணாங்க. ஆனா எங்களால அது முடியல. அப்படிங்கும் போது டெட் பாடிஸ் எல்லாம் செதறிட்டு இருக்கும். நிறைய பேர் இதுல சிக்கி சின்ன பின்ன மாதிரி நம்மளே சுட்டுக்கிட்டு செத்துலான்னு அப்படியே ஸ்பாட்லயே சாவானுங்க. இப்பதான் பைய பாத்தீங்கன்னா உண்மையான ஃப்ரீடத்தை அனுபவிக்கிறான். அப்படியே காட்டுவாங்க எரனு மேகத்துல பறந்துகிட்டு இருக்க மாதிரி. இந்த வியூவை நான் பார்த்துட்டேன் அப்படின்ட்டு ரத்தக்கரைக்கு மேல ஒரு மேகம், அங்கதான் அவனோட ஃப்ரீடம் தெரியுது. அது எப்படி சொல்றாங்கன்னா, இத்தனை பேரோட அழிவுல தான் என்னோட ஃப்ரீடம் இருக்குது அப்படிங்கறத அழகா காட்டுறானுங்க. என்ன அர்மின் நீ பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவான். அர்மின் பாத்தீங்கன்னா பேய் அடிச்ச மாதிரி எரனு அப்படின்னு ஷாக்ல இருப்பான். சரி இனி இதுக்கப்புறம் இனி போட் எடுத்துட்டு போய் இவங்க ரிப்பேர் பண்ணி அவங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறாங்களா இல்லையா, அப்படி ஜெயிச்சாலும் இந்த உலகத்தை இவங்களால காப்பாற்ற முடியுதா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.